வெல்கம் டு பண்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 2024, அதாவது கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ணப்பட்ட குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். 7369 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. இது வந்து 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் இருக்கும். சரி, அதை பாருங்கள். இதே மாதிரி நம்மக்கிட்ட ஆப்டிடியூட் இதுவும் அப் டு குரூப் 1 வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டோம். திருக்குறள் மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த கம்பைலேஷன் பொது தமிழ் டாபிக் வைஸ், அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷும் டாபிக் வைஸ் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? சரிங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எனிவே அடுத்தது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் இருக்குது. அதுக்கும் இந்த கம்பைலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் 2 மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்னென்னா, நான் வந்து குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் தான் எழுத போகிறேன், அதனால் எனக்கு வந்து குரூப் 2 அண்ட் 2A லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது தவறுங்க. சரிங்களா? ஒரு போர்டு இருந்தாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க இருக்கிறதுலே மேக்ஸிமமாக கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து 2019 தான். அதே காலகட்டத்தில் தான் அந்த கொரோனாலாம் கூட வந்தது. அதனால தான் நம்ம 2019 நின்றுக்கிறோம். பின்னாடி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நியூ சிலபஸ் அங்கே தான் ஆரம்பிச்சது. அதனால் 2019 2024 வரைக்கும் வர காரணம் அதுதான். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு இது ஒன்லி எக்ஸாம் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தேடாதீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேம் தான். குரூப் 4, குரூப் 2, 2A, குரூப் 1, டெக்னிக்கல் சர்வீஸ் எல்லாமே சேம் தான். முன்ன பின்ன இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க, அது இன்டெப்த்தாக போக வேணாம். பட் அதனால் நான் மேலோட்டமாக சொல்கிறேன். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், ஹெச்எஸ்சினா ஹையர் செகண்டரி 12th ஸ்டாண்டர்டு, டிகிரி ஸ்டாண்டர்டு, பிஜி ஸ்டாண்டர்டு, டிப்ளமோ ஸ்டாண்டர்டு அப்படின்லாம் இருக்குது. ஒரு 5 ஸ்டாண்டர்டு வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாமே ஒரே அந்த ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வரப்போகுது. அதனால் எல்லா எக்ஸாம் நம்மளோட குறிக்கோள் வந்து டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி தான். அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். அது இப்போயே படிங்க. அதுவும் குரூப் 4 தான் கொஞ்சம் டாபிக்ஸ் இல்லாமல் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு குரூப் 2 அண்ட் 2A. பட் எனிவே குரூப் 2 அண்ட் 2A சிலபஸ் தான் மேஜர். எல்லா குரூப் 1க்கும் அதே சிலபஸ் தான். அதனால் நீங்கள் வந்து எல்லையராக படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னா, அப்டேட்டடாக வச்சுருக்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 இப்போ தான் நடந்து முடிஞ்சுது, ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி. அது வரைக்கும் நிறைய கம்பேரிஷன் இருக்கும், அதை வச்சே படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அப்டேட்டடாக இருக்கணும். ஏன்னா சார் ஒரு கொஸ்டின் ஒரு எக்ஸாம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. குரூப் 4க்கு அப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ளஸ் இன்னொன்று அந்த குரூப் பி சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துலேயுமே 175 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ எவ்வளோ கொஸ்டின் வருது? 50 ஆப்டிடியூட் கொஸ்டின் வருது. மீறி 350 டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, சயின்ஸு, எக்கனாமி, யூனிட் 8 வருது. உங்களுக்கு தெரியும், ஒரு கொஸ்டின்லேயே 1000 பேர் இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும். அந்தளவுக்கு காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்னால் உங்கள் லைஃப் செட்டில்டு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, கொஞ்சம் போதுமான அளவுக்கு சேல்ரி. ஏன்னா அடுத்தது சர்வீஸ் கமிஷன் வரப்போகுது, 8th பே கமிஷன் இன்னும் 2 வருஷத்தில். அதுக்கப்புறம் உங்கள் சேல்ரி கண்டிப்பாக ஒரு 70-75 கிட்ட போயிடும், 80 கிட்ட. நீங்கள் வந்து குரூப் 2 2Aல இருந்தீங்கன்னா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் சாஃப்ட்வேரில் இருக்கிறத விட அது உங்களுக்கு நல்ல பேக்கேஜ் தான். அப்படியே இனிமேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதனால் நிறைய காம்படிஷன் வந்துருச்சு, நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 2 தவறையும் பண்ணிடாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணுறப்ப ஒன்லி குரூப் 2 அண்ட் 2A ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தேடாதீங்க.
டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படுற எல்லா எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக, ஆப்டிடியூட் ரிலேட்டடாக, பொது தமிழ் ரிலேட்டடாக, ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டடாக நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா? அடுத்தது அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 2ஏக்கு இடையிலே இன்னும் 2 எக்ஸாம்ஸ் இருக்குது, அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அது மாதிரி அப்டேட்டடாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் அவங்க எந்த ஏரியாவில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கொஸ்டினில் வேலை இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்கக்கிட்ட பக்கத்தில் இது முன்னாடி இருக்கிற ஆல்ரெடி எழுதினவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ டஃப் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதெல்லாம் ஒரு காலம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போய் மார்க் எடுக்கிறதுலாம் இப்போலாம் ரொம்ப 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 நேரோவில் தான் உங்களுக்கு ஜாபே கிடைக்கிறது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்னா, போன வருஷம் குரூப் 4 அஃபிஷியல் கட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே கட் ஆஃப் தான். எம்பிசியில், பிசியில், எஸ்சி, எஸ்டி எல்லாருக்கும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் கட் ஆஃப் தான். அது என்ன இதாக இருந்தாலும் சரி தான், ஜென்ரல்னாலும் சரி, உமன்னாலும், உமன் பிஎஸ்டிஎம்னாலும், உமன்னாலும் எல்லாருக்கும் ஒரே கட் ஆஃப் தான் இருந்தது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாகிடுச்சு. அப்டேட்டடாக இருங்க, அவ்வளோதான். அப்டேட்டடாக இருக்கணும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? அதனால தான் நம்ம பார்த்தோம்னா இன்டெப்த் அனாலிசிஸ் பொது தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸ் கொண்டு போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 6545 2024 வரைக்கும் எடுத்து அதை வந்து 52 டாப்பிக்காக பிரித்து அது உள்ளே இருக்க சப் டாபிக்ஸும் நம்ம பிரிச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 644 அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸும் போகும். பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் வரைக்கும் நம்ம டாபிக் வைஸ் பண்ணியிருக்கோம். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம இப்படி பண்ணலை. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு 2 மாதமும் அப்டேட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் நம்ம டாபிக் வைஸ் போகல. பட் எனிவே இது நீங்கள் பார்த்தாலே போதும். சரிங்களா? டாபிக் வைஸ் போனால் தான் மேக்ஸிமம் மார்க் எடுக்கணுன்றது இல்லை. அது பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு அப்படி போய் தான் ஆகணும். ஏன்னா அதில் ஸ்கோரிங் ஏரியாங்கிறதுனால 125க்கும் 115 தாண்டி அடிக்கணும். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் நீங்கள் வந்து பிலோ ஆவரேஜ் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போனால் போதும். நீங்கள் ஈஸியாக வரக்கூடிய 75க்கு 45 to 50 ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். மேக்ஸிமம் 15 வச்சுக்கோங்களேன். 25 கொஸ்டின்ஸ் போனால் போட்டு 125க்கு 115 ப்ளஸ் 50 165 ப்ளஸ் 160 கிட்டத்தட்ட 170 கிட்ட நெருங்கிடுவீங்க. அப்படி இருந்தீங்கனாலே நீங்கள் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் கிளியர், மெயின்ஸ் போயிடலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்துங்க. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.